ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கிட்டனா நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். 5 ஃப்ரெண்ட்ஸ் 6 ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க. ஆனால் எவனோ ஒருத்தங்கிட்ட நீங்கள் ரொம்ப சண்டை போட்டிருப்பீங்க. சண்டை போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிருப்பீங்க. இப்போ யோசித்து பார்த்தா அவங்க தான் உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா பிரச்சனையே வராத ஒரு உறவு இருக்குது வச்சிங்களேன், நீங்கள் அதை உறவாகவே பார்க்கலன்னு அர்த்தம். ஏன் சொல்கிறேன்னா, சண்டைலாம் போடணும், சண்டைலாம் வரும், அதெல்லாம் வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாமே. ஆனால் அதிலேருந்து அதுக்கப்புறமும் அவங்கக்கிட்ட சரியாயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்களா, நண்பர்களாக இருக்கீங்களா, அதுதான் மேட்ரு. சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்குள்ளே சண்டையே வராதுன்ட்டு. நீங்கள் சண்டையே போடல வச்சிங்களேன், நீங்கள் வாழவே இல்லைன்னு அர்த்தம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட சில பேர் இத்தனை வருஷத்தில் நாங்கள் சண்டை போட்டதே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ உன் இஷ்டத்துக்கு எதாவது செஞ்சுக்கோ, நான் என் இஷ்டத்துக்கு எதாவது செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு தான் என்னத்த சண்டை. அது ஒரு உறவா நான் கேட்குறேன். இப்போ ரோட்டில் போயினே இருக்கோம், எவனோ ஒருத்தங்க தம் வச்சுன்னு இருப்பான், அப்படி பார்த்துட்டு நீங்கள் போயிடுவீங்க. அதுவே உங்கள் தெரிஞ்சவனாக இருந்தால், உங்கள் பையனாக இருந்தால் அப்படி விட்டு போயிடுவீங்களா? ஏன் கோவம் வரும், திட்டுவீங்க. அதுதான் உறவு, அப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் போய் பேசுகிறீங்களா, மறுபடியும் அந்த உறவை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் இன்னும் திக் ஃப்ரெண்ட் ஆகிடுவீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் இன்னும் நெருங்கிடுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஓகே.